ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மாயாவோட ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க. அர்ச்சனாவை ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி கேட்டு மன்னிப்பு வேற கேட்டாங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மார்னிங்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக உள்ளே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயாவோட ஃபேமிலி தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட அம்மா வந்தாங்க. என்னடா இவ்வளோ பழைய பாட்டு போடுறாங்களே, யாருக்குடா போடுறான்னு பார்த்தா அவங்க அம்மா உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த உடனே மாயா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அவங்க அம்மா உடனே போய் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாங்க. என்னம்மா அழறியா, அதெல்லாம் ஒன்றும் அழாத சும்மாருமா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு அவங்கள உள்ளே கூட்டிட்டு போனாங்க. கூட்டின்னு போனவொடனே ஒருத்தரையும் பார்த்து ரொம்பவே வார்ம் அண்ட் கைண்டாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் பேசினாங்க. அவங்கள போய் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்கள கேமும் நல்லா இருக்குன்னு தனித்தனியாக விஜய் வர்மா கிட்டேயா இருக்கட்டும், விஷ்ணு கிட்டேயா இருக்கட்டும், விசித்ராவாக இருக்கட்டும், இல்லை விக்ரம், மாயா, பூர்ணிமா, அர்ச்சனான்னு எல்லாருக்கிட்டையும் போய் தனித்தனியாக ரொம்ப அழகாக கைண்டாக பேசினாங்க. மாயாவோட அம்மாவா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அப்பாவியாக இருந்தாங்க பார்க்கறதுக்கே. அவ்வளோ கைண்டாக எல்லாருக்கிட்டையுமே போய் பேசி பழகினாங்க. ரொம்பவே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே பாராட்டினாங்க, நீ நல்லா பண்ணுறமா, நீ நல்லா விளையாடுறமா, விக்ரமெல்லாம் நீ ரொம்ப நல்லா விளையாடுறப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பூர்ணிமாவை பார்த்து என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. நீ என்ன வெளியில் இருக்கிற மாதிரி உள்ளே இருக்க மாட்டேற, ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூர்ணிமாவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இந்த அம்மா இப்படி ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுறாங்களே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு அவங்க வான்னு போயிட்டாங்க. பட் ஆனால் ஒருத்தரோட கேமும் எப்படி விளையாடுறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேட் வைப்புமே காட்டாமல் அவ்வளோ ஒரு குட் வைப் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு இனிமையான குரலோட சத்தம் கேட்டுச்சு. என்னடா இந்த குரல் இவ்வளோ அழகாக இருக்கே, யாருடா இது அப்படின்னு பார்த்தா மாயாவோட சிஸ்டரும் வந்திருந்தாங்க. அவங்க கன்செஷன் ரூமில் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆஹா, செம்மையாக இருக்கே வாய்ஸு, அதுவும் இல்லாமல் உங்கள் சிங்கர் வேறு. ஓகேன்னு அவங்களும் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தோன்னே எல்லாரையுமே ரொம்ப பாராட்டி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் வெளியில் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு கெரியர் வெளியில் காத்துட்ருக்கு, உங்கள் கேமை நீங்கள் எல்லாருமே உங்களோட தனித்துவத்தோடு ரொம்ப அழகாக விளையாடுறீங்க, அதனால் யாரும் எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமாவோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் பூர்ணிமா கிச்சனில் அழுதுட்டு இருக்கும்போது நீ அவளை போய் கட்டி பிடிச்சல, அது ஃப்ரெண்ட்ஷிப்போட உச்சமாக இருந்துச்சு. ஏன் என்ன எதுக்குன்னு கூட கேட்காம நீ போய் கட்டி பிடிச்சது எங்கள் கண்ணிலலாம் தாரையாக தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. உங்களோட டான்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நடித்ததாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர வைரலாக வெளியில் போச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் எல்லாருக்கும் வைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அர்ச்சனாவை பார்த்தாங்க. அர்ச்சனா கிட்ட பெருசாக இன்ட்ராக்ஷன் எதுவும் பண்ணல, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. உடனே அர்ச்சனா சொன்னாங்க, ஐயோ நீங்கள் வேற மாதிரி பாடுறீங்க, நீங்கள் என்ன போய் சொல்கிறீங்களே நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு அர்ச்சனா பெருசாக அவங்க கண்டுக்கல, அவங்க கிட்ட எதுவும் பெருசாக இன்ட்ராக்ஷன் பண்ணவே இல்லை, அவங்க மாதிரி போயிட்டாங்க. விஷ்ணுவை பார்த்து சொன்னாங்க, விஷ்ணுவும் நானும் பயங்கரமாக முன்னாடியே ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸோ விஷ்ணுவை எனக்கு வெளியில் எனக்கு போய் தெரியும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. பூர்ணிமா கிட்டலாம் நீ ரொம்ப நல்லா பண்ணுற, நீ ரொம்ப டான்ஸ் ஆடுற, அழகாக டான்ஸ் ஆடுற, நீ ரொம்ப கேமும் நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விசித்ரா மேம் பார்த்து, விசித்ரா மேம் உங்களை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கட்டி பிடிச்சாங்க. இவங்களோட ஹக்கே ஒரு மாதிரி வார்ம் ஹக்காக இருக்குது, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது இவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவும் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணாங்க. விக்ரமை ரொம்பவே பாராட்டினாங்க. விக்ரம் மாதிரி ஒரு பர்சனை நான் பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே விக்ரமை ப்ரைஸ் பண்ணி அவங்கள நீ நல்ல கேம் விளையாடுற, இதே மாதிரி கேமை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி விக்ரமை பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரமுக்கே ஒரு நிமிஷம் புரியல, ஓஹோ அப்படின்ற மாதிரி, மாயாவுக்கு சுத்தமாக புரியல என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி எல்லாத்தையுமே திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பை எல்லாருக்கிட்டையுமே கிரியேட் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையுமே நீ நல்லா கேம் விளையாடுற, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. ஆனால் அர்ச்சனாவை பெருசாக கண்டுக்காமல் அவங்க நிறைய இடத்துல இக்னோர் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.